அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது யார் மேலானவன். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். நான் தான் இந்த உலகத்தை விட, இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதன், என்னை தவிர வேறு யாருமே இல்லை என்றெல்லாம் சில நபர்கள் பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே யார் சிறந்த மனிதர் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ஒரு சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சில சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த வழியாக ஒரு வசதி படைத்த ஒரு செல்வந்தர் அப்படியே நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போகும் பொழுது தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சஹாபியை அழைச்சி சஹாபிகள்கிட்ட சொல்லுவாங்கம்மா தகூலூன ஃபீ ஹாதா. இப்போ ஒரு வசதி படைத்த ஒரு செல்வந்தர் நடந்து போகிறாரு பாருங்களேன், அவரை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது அருகாமையில் இருந்த சஹாபிகள்லாம் நபி அவர்களிடத்தில் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாரை சுட்டி காட்டினீர்களோ இத்தகைய இந்த மனிதருக்கு பெண் வேண்டும் என்று ஒரு இடத்துல போய் பெண் கேட்டு போனால் உடனடியாக பெண்ணு கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் இவர் யாருக்காக வேண்டியாவது பரிந்துரைந்து பேசினால் அவருடைய அந்த பரிந்துரையை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது சொல்ல விரும்பினால் அவருடைய விஷயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பேச்சை மதித்து கேட்பாங்க. ஏன்னா அவர் நம்ம ஊர்லேயே பெரிய மனிதர் அல்லவா, செல்வந்தர் அல்லவா, ஆகையினால் அவருக்கு உண்டான ஒரு மரியாதையை இந்த ஊர் மக்கள் செய்வாங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்ட உடனே கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதர் அப்படியே நடந்து போகிறாரு. அப்போது நபி அவர்கள் அதே சஹாபாக்களிடத்தில் இவரை பற்றி கேட்குறாங்க, மா தகூலூன ஃபீ ஹாதா, இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்று கேட்கிற பொழுது நபி அவர்களிடத்தில் அருகாமையில் இருந்த தோழர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் ஏழ்மையானவர், இவர் நம்பி யாராவது பொண்ணு கேட்டு போனால் இவரை நம்பி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவர் யாருக்காக வேண்டியாவது சிபாரிசு செய்து பரிந்துரை செய்து பேசினா இவருடைய பரிந்துரையை யாரும் ஏற்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் இவருடைய பேச்சுக்கு மதிப்பளித்து யாரும் இவருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இரண்டு நபர்களையும் ஒப்பிட்டு சஹாபாக்களிடத்தில் சொல்வார்கள், ஹாதா ஹைரும் மின் மில் இல் அருளி மிஸ்லு ஹாதா. அதாவது முதன்மையாக நடந்து போனார் அல்லவா, வசதி படைத்த ஒரு செல்வந்தரான ஒரு மனிதர் நடந்து போனார் அல்லவா, அவரை பற்றி நீங்கள் புகழ்ந்து சொன்னீங்க. அவருக்கு பொண்ணு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க, அவர் சிபாரிசு செஞ்சால் உடனே ஏற்றுக்கொள்வார்கள், அவர் எந்த பேச்சு பேசினாலும் அவருடைய பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அவரை போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் இந்த ஏழ்மையான ஒரு மனிதர் நடந்து போனார் அல்லவா, இந்த ஏழையே மேன்மையான மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏழ்மையான அந்த மனிதருக்கு சிறப்பு படுத்தி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போது செல்வந்தராக இருப்பது பெரிதல்ல, நான் வசதி படைத்தவனாக ஊரில் ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறேன், ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன் என்பது பெரிதல்ல. மாறாக அந்த செல்வந்தன், அந்த மதிப்புமிக்க அந்த மனிதன் மதிப்புமிக்க மனிதனாக அவன் வாழ்ந்து காட்டுகிறானா, அவன் வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து காட்டுவதை பொறுத்து தான் அவன் மேலானவனா இல்லை அவன் தரம் தாழ்த்தப்பட்டவனா என்று அவனுடைய வாழ்க்கை தான் முடிவு செய்யும். ஆனால் இந்த ஏழ்மையான மனிதன் இருக்கிறான் அல்லவா, இவன் நற்குணம் படைத்தவன், அவனை விட இந்த மனிதன்தான் மேலானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அருமையான பெருமக்களே, எளிமையோடு யாரெல்லாம் ஆளுகிறார்களோ அவர்களையும் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏழ்மையானவர்களாய் யாரெல்லாம் ஆளுகிறார்களோ
அவர்களையும் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். நம்முடைய வீடுகளில் ஒரு திருமணமோ அல்லது ஒரு விசேஷமோ ஏதாவது வைத்தோம் என்று சொன்னால் ஏழைகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களை கண்டுகொள்வதே கிடையாது. அவர்களை பேருக்கு அழைக்கிறது, அஸ்தகுஃபிருல்லா, அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள், நட்பு வட்டாரங்கள், ஏழ்மையானவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மதிப்பளிப்பதன் மூலமாக, அவர்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய மதிப்பை சமூக மக்களுக்கு மத்தியிலே உயர்த்துவான். ஏழை எளிய மக்களுக்கு நாம் தேடிச் சென்று உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய செல்வத்திலே இன்னும் பரக்காத்துகளையும் ரஹ்மாத்துகளையும் அதிகம் ஏற்படுத்துவான். அத்தகைய மேன்மை மிக்க மனிதர்களில் நாமும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.